சில வரிகளில். வேலூர் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் 17 வயது சிறாருக்கு 20 ஆண்டு தண்டனை. கடந்த 2022 வேலூர் சிஎம்சி பெண் மருத்துவரை ஆட்டோவில் கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன், கூலி தொழிலாளி மணிகண்டன், பரத், சந்தோஷ் உள்ளிட்டோருக்கு தலா 20 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நட்ராம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற கார் மீது பின்னால் வந்த கார் மோதிய விபத்தில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த 1500 ஆண்டு பழமை வாய்ந்த திருக்குறையலூர் உக்ர நரசிம்மர் ஆலயத்தில் மாசி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில அரசுகளுக்கென தனியாக இடங்களை ஒதுக்கீடு செய்து கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மருத்துவக் கல்வியில் மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதை கண்டித்தும் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே நெடுஞ்சாலை ஓரங்களில் கொட்டப்பட்டுள்ள அசைவ கழிவுகள், ஓட்டல் கழிவுகள், குப்பைகளால் நோய் தொற்றும் அபாயம் உள்ளது. இதற்கு உடனடி தீர்வு கண்டு மீண்டும் குப்பைகளை கொட்டாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 165வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர், தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்டோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எலவனாசூர் கோட்டை திருவண்ணாமலை சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.